செம்மை திருக்காப்பு அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவரான விஷ்ணு சித்தர் அவர் அங்கே நந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு புஷ்ப மாலைகளெல்லாம் கட்டி சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த நிலையிலேதான் ஒரு நாள் பாண்டிய அரசனுக்கு பரம்பொருள் எது என்ற ஐயம் ஏற்பட்ட பொழுது எம்பெருமானுடைய நியமனத்தாலே பெரியாழ்வார் பாண்டிய ராஜசபைக்கு சென்றார். அங்கே நாராயணனே பரம்பொருள் என்று வேதங்களிலே இருக்கக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் சொல்லி அவனை பரம்பொருளாக நிலைநாட்டினார். உடனே பாண்டிய அரசனுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டு இவருக்கு பட்டர்பிரான் என்று பெரியாழ்வாருக்கு விருது அளித்தான். இவரை யானை மேலே ஏற்றி ஊர்வலமாக அழைத்துச் சென்றான். அப்படி ஊர்வலமாக அழைத்துச் சென்ற பொழுது இவருக்கு ஏற்பட்ட பெருமைகளை எல்லாம் காண வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் கருடாருடனாக ஆகாயத்திலே வந்து நின்றான். அப்படி வந்து நின்ற எம்பெருமானை கண்ட அடுத்த கணம் அவனுக்கு யாராலே என்ன தீங்கு வந்து விடுமோ, இந்த பொல்லாத உலகத்திலே அவன் வந்து நிற்கிறானே என்று அவனுக்கு மங்களாசாசனம் செய்தார் பெரியாழ்வார். பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்கி இப்படி ஒரு 12 பாசுரங்கள், அதுதான் திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தமாக அப்படி அறியப்படுகிறது. அதைத் தொடர்ந்துதான் பெரியாழ்வார் மற்றொரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். அது பெரியாழ்வார் திருமொழி என்று வழங்கப் பெறுகிறது. இந்த திருப்பல்லாண்டுக்கும் பெரியாழ்வார் திருமொழிக்கும் இடையிலே எவ்வளவு நாள்கள் இருந்தன என்று வரலாற்றிலே, அவருடைய வரலாற்றிலே செய்தி குறிப்புகள் நமக்கு ஒன்றும் கிடைக்க பெறவில்லை. ஆனாலும் பெரியாழ்வாருக்கு திருக்குமாரியாக ஆண்டாள் கிடைத்தாள் என்றும் அவளை பெரியாழ்வார் வளர்த்தார் என்றும், அந்த பெரியாழ்வார் ஆண்டாளை வளர்த்த பொழுது அவளுக்கு கண்ணனுடைய சரித்திரங்களையே மிக அதிகமாக சொல்லி வளர்த்தபடியினாலேதான் அவள் கண்ணனையே தனக்கு மணவாளனாக பெற வேண்டும் என்று ஆண்டாள் ஆசைப்பட்டாள் என்றும் வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் திருமொழி வண்ணமாடங்கள் சூழ் என்று தொடங்குகின்ற திருமொழி தொடங்கி 3ஆம் பத்திலே 6ஆம் திருமொழி பர்யந்தமாக, அதாவது அந்த குழல் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீரிதோர் அற்புதம் கேளீர் என்று அந்த கண்ணபிரான் குழலூதினதை பற்றி தெரிவிக்கின்ற ஒரு திருமொழி. ஆஹா, கிட்டத்தட்ட 260 பாசுரங்களுக்கு மேலே அந்த கண்ணபிரானுடைய சரித்திரத்தையே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். ஒருவேளை ஆண்டாளை பெற்றெடுத்த பிற்பாடு ஆண்டாளுக்கு சொல்லுவதற்காக கூட இந்த கண்ணனுடைய சரித்திரங்களை எல்லாம் பெரியாழ்வார் அனுபவித்திருக்கிறாரோ என்று நாம் கொள்ளும்படி அமைந்திருக்கிறது. அப்படி கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பொழுது முதல் திருமொழியிலே அந்த கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே பிறந்த பொழுது ஏற்பட்ட கோலாகலங்கள், அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் என்று ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டு அப்படி ஆனந்த கூத்தாடி அந்த கூத்தாடிய நிகழ்ச்சியை முதல் திருமொழியிலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 2ஆம் திருமொழியிலே யசோதை எல்லோரையும் அழைத்து கண்ணனுடைய அந்த திருமேனி அழகையெல்லாம் திருப்பாத கேசத்தை என்று சொல்லும்படியாக திருவடி தொடங்கி அந்த திருமுடி வழியாக வரை அந்த கண்ணபிரானுடைய அழகை வர்ணித்து காட்டினார். அடுத்தபடியாக யசோதை கண்ணபிரானை தொட்டிலிட்டு தாளாட்டினது. அதற்கு பிறகு அம்புலியை அழைத்து கண்ணபிரானுக்கு காட்டியது. அந்த கண்ணபிரானை செங்கீரை ஆடும்படி கண்ணபிரானை சொன்னது. அதற்கு மேலே கண்ணபிரானை சப்பாணி கொட்ட வேண்டும் என்று அப்படி கைத்தட்டி குழந்தை விளையாடுமே, இதெல்லாம் யசோதை அனுபவித்த அனுபவமாக அவர் தெரிவித்திருந்தாலும் இதெல்லாம் ஆண்டாளுக்காக சொல்லப்பட்ட பாசுரங்களாக கூட நாம் கொள்ளலாம். அதற்கு மேலே கண்ணபிரானை தளர்நடை நடந்து வர வேண்டும் என்று யசோதை அழைத்தது. அச்சோ என்று ஓடி வந்து கண்ணன் தன்னை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று யசோதை அவனை அழைத்தது. அதற்கு பிறகு பின்பக்கமாக ஓடி வந்து தம்மை புறம்புல்க வேண்டும் என்று அந்த யசோதை கண்ணபிரானை சொன்னது. அதற்கு பிறகு கண்ணபிரான் தன்னோடு ஒத்த பருவத்தினரோடு விளையாடுகின்ற காலத்திலே அப்பூச்சி காட்டியது. அதாவது மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் பயமுறுத்தும் வகையிலே அப்பூச்சி காட்டியது. அந்த சமயத்திலே விளையாட்டிலேயே கண்ணன் இருந்து விடுகிறானே என்று நினைத்து
யசோதை அவனை முலையுணாயே முலையுணாயே என்று அவனை அழைத்து அப்படி முலையுண்ண சொன்னது. அதற்கு பிறகு கண்ணபிரானுக்கு காது குத்த வேண்டும் என்று நினைத்து யசோதையானவள், உனக்காக நான் என்னவெல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறேன் பார், நீ காது குத்தி கொண்டால் இவையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னது. அதற்கு பிறகு அந்த கண்ணபிரானை யசோதை நீராட்டியது. நீராட்டின பிற்பாடு அந்த கண்ணபிரானுக்கு அந்த குழலை வாரினது. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஓரொரு பதிகம் 10 பாசுரங்கள் அப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார் பெரியாழ்வார். அதற்கு பிறகு கண்ணபிரான் மாடு மேய்க்க போக வேண்டும், காக்காய் நீ கோல் கொண்டு வா என்று காக்கையை அழைத்தது. அதற்கு பிறகு கண்ணபிரானுக்கு புஷ்பங்களை எல்லாம் வைத்து செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாக்கி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் என்று இத்தனை பூக்களையும் கொண்டு வந்து கண்ணபிரானுக்கு பூச்சூட்டினது. அதற்கு பிறகு அவனுடைய அழகை கண்டு இவரே அஞ்சி யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அந்த யசோதை தாயானவள் அந்திக்காப்பு மாலை வேளைகளிலே அந்த காப்பிடுதல் என்கிற காரியத்தை செய்வாளே, அதற்காக ஒரு பதிகம் அருளி செய்தார். அதற்கு பிறகு கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே செய்த தீம்புகள், அந்த தீம்புகளை எல்லாம் வந்து பெண்கள் முறைப்பட உடனே யசோதை கண்ணபிரானை தன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பதாக அப்படி ஒரு பதிகம் சென்றது. அதற்கு பிறகு கண்ணபிரான் கோபியர்களோடு அப்படி அவன் சென்று செய்த விளையாட்டுகள், அதிலே முக்கியமாக ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றாலிருந்து வளை துகில் கை கொண்டு என்று அவர்களுடைய அந்த துகில்களை எல்லாம் கண்ணபிரான் கை கொண்டது என்று அவனுடைய பால்ய பருவம் முடிந்து அந்த யவன பருவத்திற்கு உண்டான விஷயங்கள், சற்று இன்னும் யவன பருவம் வரவில்லை, பால்ய பருவம் முடிகிற தசையிலே இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலையிலே அவனுக்கு அம்மன் தர அஞ்சுகின்றேன் என்று முலையுண்ண தர தான் அஞ்சுவதாக யசோதை சொல்லுவதாக ஒரு பதிகம் அருளி செய்தார். அதற்கு பிறகு யசோதை கண்ணபிரானை கானகத்திற்கு மாடு மேய்க்க அனுப்பிவிட்டு, ஐயோ உன்னை நான் காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே, நீ திருவாய்ப்பாடியிலே இருந்து கொண்டு தீம்புகள் செய்ய ஒட்டாமல் உன்னை இப்படி வைத்து விட்டேனே என்று யசோதை வருந்துவதாக அப்படி ஒரு பாசுரம். அதற்கு பிறகு கண்ணபிரான் கன்று மேய்த்து விட்டு வருகின்ற அந்த அழகு, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அதை ஒரு பதிகத்தாலே அனுபவித்தவர். கடைசியிலே அந்த கண்ணபிரான் கன்று மேய்த்து விட்டு மாலை வேளைகளிலே திரும்பி வருகின்ற திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள் அத்தனை பேரும் பட்ட பாட்டை மற்றொரு திருமொழியிலே அனுபவித்தார். அதே போல கண்ணபிரான் கோவர்த்தன மலையை குடையாக எடுத்து அந்த ஆயர்களை எல்லாம் ரட்சித்தான் அல்லவா, அது பற்றி ஒரு 10 பாசுரம் அருளி செய்தார். முடிவாக கண்ணபிரான் குழலூதுகின்ற அந்த அற்புதம், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கள் இதோ ஒரு அற்புதம் கேளீர், வலம்புரியுடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழியே என்று அந்த திருக்குழல் ஓசையை பற்றி ஒரு 10 பாசுரங்கள் மிக அற்புதமாக அருளி செய்தார். இப்படி பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் 10 முதல் திருமொழி தொடங்கி 3ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழி இது பர்யந்தம் இதுவரையாக கண்ணபிரானுடைய சேட்சிதங்களை எல்லாம் அவர் அனுபவித்துக் கொண்டே வருகிறார். ஒருவேளை இது அத்தனையும் ஆண்டாள் அருகிலேயே இருந்து கேட்டுத்தான் கண்ணனிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டாளோ என்னமோ தெரியவில்லை. உடனே ஆண்டாளுக்கு அந்த கண்ணபிரானையே மணவாளனாக அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டவுடனே அதை குறித்து ஒரு பதிகம் அருளி செய்வது போலே பெரியாழ்வார். ஆனால் வியாக்கியானத்திலே இப்படி காட்டப்படவில்லை. தன்னுடைய மகளை குறித்து தாய்ப்பாசுரமாக பெரியாழ்வார் அருளி செய்ததாகத்தான் அங்கேயும் கூட தாயவள் சொல்லிய சொல்லை தன்புதுவை பட்டன் என்றே இருக்கிறது. இருந்தாலும் ஐயோ இவள் கண்ணபிரானை மணந்து கொண்டால் அங்கே இவளாலே குடும்பம் நடத்த முடியுமோ, அது மிகவும் பெரிய குடியாயிற்றே என்று என் மகள் அங்கே போய் என்ன செய்வளோ, இவள் தயிர்தான் கடைய வல்லல்களோ என்றெல்லாம் சொல்லுவதாக ஒரு 10 பாசுரம் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்த 10 பாசுரத்திலே அந்த மகளானவள் நாயகனோடு சென்று விட்டாளாம். உடனே இல்லம் திரும்பின பெரியாழ்வார், ஐயோ நம்முடைய மகள் இல்லாமல் இந்த இல்லம் வெறியோடித்தாலோ, இப்படி வெறிச்சென்று ஆகிவிட்டதே என்று தன்னுடைய மகளை பிரிந்த தாய் வருத்தத்தோடு கூறுவது போல அமைந்திருக்கின்ற பதிகம். ஒருவேளை அதுவும் கூட கண்ணபிரானை அடைந்து விட்ட ஆண்டாள் அவளை பற்றி நினைத்து பெரியாழ்வார் அருளி செய்யக்கூடிய பதிகமாக கூட இதை நாம் கொள்ளலாம். அதிலே ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று அப்படி அருளி செய்தார். இப்படி மகளையும் அவர் அனுப்பி வைத்து விட்ட பிற்பாடு கிருஷ்ணாவதாரத்தை மட்டுமே இதுவரை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஏன் அந்த ஆண்டாளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ. அடுத்தபடியாக பார்த்தார் பெரியாழ்வார் ஒரு திருமொழியிலே
கண்ணனையும் ராமனையும் சேர்த்து அனுபவித்தார். ஒருத்தி கண்ணனை சொல்லுவது போல, ஒருத்தி ராமனை சொல்லுவது போல என்று என்னாதன் தேவிக்கு என்று ஒரு பாசுரம் கண்ணனை பற்றியும், அடுத்தபடியாக என்மில் வழிகண்டு போ என்று ஒரு பாசுரம் ராமனை பற்றியும் சொல்லுவதாக இப்படி ஒரு பதிகம் அமைந்தது. அதற்கு அடுத்த பதிகத்திலே கண்ணனை விட்டுவிட்டு ராமனை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று பெரியாழ்வாருக்கு தோன்றி அனுமன் சீதையனிடத்திலே தூது சென்ற பொழுது சொன்ன செய்திகளாக அப்படி தம்மையே அனுமனாக பாவித்துக் கொண்டு அப்படி ராமபிரானுடைய அனுபவத்தை ராமாயணம் முழுவதுமே என்று நாம் சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு பதிகம் பூர்த்தியாக 10 பாசுரங்களிலே அனுபவித்தார். அதற்கு பிறகு 4ஆம் பத்தினுடைய முதல் திருமொழியிலே பல பல அவதாரங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவித்த பெரியாழ்வார் உடனே அர்ச்சாவதார அனுபவத்தை செய்ய தொடங்கி 4ஆம் பத்திலே 2ஆம் திருமொழி 3ஆம் திருமொழி அது திருமாலிருஞ்சோலை விஷயமாகவும் 4ஆம் திருமொழி திருக்கோட்டியூர் விஷயமாகவும் அமைந்தது. அதற்கு மேலே எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் வலியுள்ள போதே சொல்லிவிட்டால் இறுதி காலத்திலே வேதனைப்பட வேண்டாமே என்பதை தெரிவிக்கும் வண்ணமாக ஆசைவாச்சன சிந்தையராகி என்கிற திருமொழியிலே அனுபவித்தவர் உடனே அடுத்த பதிகத்திலே உங்களுடைய குழந்தைகளுக்கு பகவானுடைய திருநாமங்களினுடைய பெயரை இட்டால், அப்படியே இட்டால் நீங்கள் நரகம் புக வேண்டிய அவசியம் இருக்காது என்றே தெரிவித்தார். அதற்கு பிறகு 3 திருமொழிகளிலே திருவரங்கத்தை பற்றிய அனுபவம் அமைந்தது. அங்கே கடைசி திருமொழியிலே அங்கேயே என்ன செய்தார்? அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானேன் என்று அந்த எம்பெருமானை பற்றி அருளி செய்தவர். கடைசியிலே 2-3 திருமொழிகள் அந்த வாக்கு தூய்மை இல்லாமையினாலே என்கிற திருமொழி, அதற்கு மேலே நெய்க்குடத்தை பற்றி என்கிற திருமொழியிலே நோய்கள் தம்மை அண்டாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னவர். துக்கச்சூழலை என்கிற திருமொழியிலே அடுத்தபடியாக எம்பெருமானே என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே புகுந்தாய், இனி உன்னை நான் போகவிட மாட்டேன் என்று தெரிவித்தவர். கடைசியாக சென்னியோங்கு என்கிற திருமொழியிலே எம்பெருமானை பார்த்து திவ்ய தேசங்களையும் உதறிவிட்டு என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே வந்து நீ புகுந்தாயே, இனி என் திருக்குறிப்பு என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே ஆழ்வார் அடைந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இப்படி பெரியாழ்வாருடைய திரு அனுபவம் இந்த திருமொழியாக பெரியாழ்வார் திருமொழியாக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இதிலே நாம் பெரியாழ்வாருடைய அனுபவத்தை நாம் முழுவதுமாக செய்து விட்டோம் என்று கூட சொல்ல முடியாது. ஏதோ சில பேசி நாம் கழித்தோம் அத்தனை. நல்ல திருப்பல்லாண்டு 403 வாழியே, 461 நமக்குரைத்தான் வாழியே, சொல்லறியவானிதனில் சோதி வந்தான் வாழியே, தொடைசூடிக் கொடுத்தாளை தொழுமப்பன் வாழியே, செல்வனம்பிதனைப் போலச் சிறப்புத்தான் வாழியே, சென்னு கிழியறுத்துமால் தெய்வமென்னான் வாழியே, வில்லிபுத்தூர் நகரத்தை வழங்க வைத்தான் வாழியே, வேதியர்கோன் பட்டர்பிரான் மேதினியில் வாழியே என்று பெரியாழ்வாருடைய திருவருளை போற்றி தொடர்ந்து அவருடைய திருமகளாரான ஆண்டாள் அளித்த அமுத வெள்ளம் அவளுடைய திருவாக்கை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம்.